வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கலைஞர் சந்தித்த சவால்கள், வரலாற்றின் பக்கங்களில் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தேசிய நலனுக்காகவும் அவர் ஆற்றிய பங்களிப்புகள், இதையெல்லாம் பற்றித்தான் நாம் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 2000ஆம் ஆண்டு பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் நடந்த அந்த ஆண்டில், அந்த 2000ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியல் என்னவாக இருந்தது, கலைஞர் எத்தகைய அரசியல் சவால்களை எதிர்கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் தான் இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த சமயத்தில் ஒன்றிய அரசில் வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இடம்பெற்றிருந்தது. அதற்கான காரணங்களும் கூட ஏற்கனவே முந்தைய நிகழ்ச்சிகளில் நான் விளக்கினேன். அன்றைக்கு திமுக பல்வேறு சக்திகளால் சூழப்பட்டு ஒரு பெரும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது. திமுகவை அழிக்க வேண்டும் என்று பல்வேறு சக்திகள் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டன. ஜெயலலிதா அதில் முதன்மையாக இருந்தார். அவர் 1996 முதல் 2001 வரையிலான திமுக அரசை கலைக்க வேண்டும் என்று முதலில் அவர் ஆதரவில் இருந்த வாஜ்பாய் அரசிற்கு கடும் நெருக்கடியை அவர் கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நெருக்கடியை வாஜ்பாய் ஏற்க மறுத்துவிட்டார். திமுக அரசை கலைக்க மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதாவே வாஜ்பாய் அரசை கவிழ்த்தார். அந்த சமயத்தில் ஒரு தார்மீக ஆதரவு அளிக்க வேண்டும், தன்னுடைய அரசை கலைக்க மறுத்த வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு தார்மீக ஆதரவை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், அன்றைக்கு திமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த சக்திகளுக்கு நடுவே இயக்கத்தை பாதுகாப்பதற்காகவும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வாஜ்பாய் அரசிற்கு கலைஞர் அவர்கள் ஆதரவளித்தார். அப்போது முரசொலி மாறன் அவர்கள் ஒன்றிய அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். ஆனால் திமுக எந்த கூட்டணியில் எப்போது இருந்தாலும் அது தன்னுடைய நிலைப்பாடுகளை ஒருபோதும் மாற்றிக்கொண்டதில்லை. தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பதில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதில்லை என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசில் திமுக இருந்தபோதும் கூட தன்னுடைய மதசார்பற்ற கொள்கையை திமுக விட்டுக் கொடுக்கவில்லை. அதாவது அவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வர முயற்சித்த போதும், கல்விக் கொள்கையை மாற்ற முயற்சித்த போதும் உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எதிர்த்தது. அதேபோல் குஜராத் படுகொலைகள் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அந்த பாஜக அரசு செய்தபோது கலைஞர் அதை கடுமையாக கண்டிக்கவும் செய்தார். அந்த சமயத்தில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள், முக்கியமாக திமுகவின் மீது மிகப்பெரிய தாக்குதலை அன்றைக்கு ஜெயலலிதா தொடுத்து வந்தார். அந்த சமயத்தில் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தன்னுடைய பாதுகாப்பு அரணாக அன்றைக்கு ஒன்றிய அரசில் அங்கம் வகித்ததை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அப்போது கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை பற்றி முந்தைய நாட்களில் நாம் பேசினோம். கலைஞரையே கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய அளவிற்கு மிக மூர்க்கமான ஒரு அணுகுமுறையை ஜெயலலிதா கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கலைஞர் கைதுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின் மூலமாக இழந்து, பிறகு மீண்டும் வேறொரு உத்தரவின் மூலமாக அவர் அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகிறார். முதலமைச்சரான பிறகு தன்னுடைய கடந்த கால தவறுகளிலிருந்து ஜெயலலிதா எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் மூர்க்கமான அணுகுமுறைகளை கொண்டிருந்தார் என்பதைத்தான் அந்த காலகட்டத்திய சம்பவங்கள் காட்டுகின்றன. ஒரு மிகப்பெரிய அளவிற்கான பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஜெயலலிதா இறங்குகிறார். அப்படி அவர் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்குகிற போது அவர் தன்னுடைய கூட்டணி கட்சியில், இதற்கு முன்னால் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் மீது கூட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினார். அதோடு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் பல முக்கியமான தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதாவது அப்படி கைது செய்யப்பட்ட தலைவர்கள் யார், வேறு யார் மீதெல்லாம் எத்தகைய தாக்குதலை ஜெயலலிதா அரசு தொடுத்தது, இதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.